ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட ஒரு அற்புத மகிமை, எல்லாம் வல்ல கருணாமூர்த்தி. சந்திரமௌலி அப்படிங்கிறவர் பெரியவாளோட மிகப்பெரிய பக்தர், பரம பக்தர். அவரோட மாமா இராணுவத்தில் கேப்டனாக இருந்தார். கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் அவருக்கு பெரியவாள்கிட்ட அவ்வளவு பக்தியும் ஈடுபாடும் இல்லாமல் இருந்தார். வேலூரில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது அவரோட மாப்பிள்ளைக்கு திடீர்னு சிறுநீரகத்தில் கோளாறு. வேலூரில் பெரிய ஆஸ்பத்திரியில் பரிசோதனை செஞ்ச டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிட்டா. கேப்டனோட பொண்ணுக்கு தன் கணவரின் நிலையினால் பெரிய கவலை உண்டாயிடுத்து. அன்றைக்கி ராத்திரி ரொம்ப துக்கத்தோடையும் கலக்கத்தோடையும் தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு ஒரு அரிதான சொப்பனம். சொப்பனத்தில் ஸ்ரீபெரியவா தோன்றி, உன் மாங்கல்யத்தை தரியா அப்படின்னு கேட்குறா. விடிஞ்ச உடனே அப்போதும் ஒரு மஞ்சள் கயிறு கூட இல்லாத நிலையில் சணல் கயிற்றில் மஞ்சளை கோர்த்து அணிஞ்சுண்டு ஏற்கனவே கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தை எடுத்து ஸ்ரீபெரிவாளை தானம் பண்ணி சேர்ப்பிக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டா. கனவில் காட்சி அருளினாலும் அது சாட்சாத் உண்மையேன்னு அபார பக்தியின் வெளிப்பாடாக இது இருந்தது. சந்திரமௌலியிடம் இதனை தெரிவித்த போது உடனே கிளம்பி ஸ்ரீபெரிவா தரிசனத்துக்கு வர சொல்லி சொன்னான். ஆனால் அவர்களுக்கு 15 நாட்களுக்கு பிறகு தான் காஞ்சி செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டது. யாராவது தரிசனத்துக்கு வந்திருக்காளா அப்படின்னு இவா போய் நின்னபோது உள்ளே படுத்துட்டு இருந்த மகாபிரபு கேட்குறார். பெரியவா சிரமப்பட வேண்டாம், வெளியே வரும்போது தரிசனம் கொடுக்கலாம் அப்படின்னு சந்திரமௌலி சொன்னதை காதிலே வாங்காமல் இவாளை உள்ளே அழைச்சி வரும்படி உத்தரவு போடுறார். அதை கொண்டு வந்திருக்கியா தாத்தா அப்படின்னு சொப்பனத்தில் கேட்டதே மெய்ப்பிக்கிறார். கொடுத்த மாங்கல்யத்தை வாங்கிட்டு அருகில் இருந்த பாலு அவர்கள்ட்ட நல்ல பழமாக கொண்டு வர சொல்லி சொல்கிறார். ஒரு நல்ல ஆப்பிளை பாலும் தர அதை தன் திருக்கரங்களால் கிள்ளிண்டே வெகு நேரம் கேப்டனோட மாப்பிள்ளையே பார்த்துட்டு இருந்தார். பிறகு அந்த ஆப்பிள் அவள்கிட்ட கொடுத்து, உனக்கு ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். வேலூர் போனதும் மறுபடியும் பரிசோதனை செஞ்ச அந்த சிறுநீரக நிபுணர்களுக்கு ஒரே வியப்பு, ஆச்சரியம். இரு சிறுநீரகங்களும் ஆச்சரியத்தக்க விதமாக குறையின்றி செயல்படுறது அப்படின்னு தாங்க சோதித்து கைவிட்டதை ஒரே ஒரு சக்தியால் மட்டுமே இப்படி சரி செய்திருக்க முடியும்னு நடந்ததை கேட்டுண்டா. இவர்கள் சொன்னதும், ஓ, ஹீ இஸ் காட், ஹீ கேன் டூ எனிதிங் அப்படின்னு சடால்னு அவள் சொல்லவும் இவாளுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுத்து. இப்பேற்பட்ட கருணையும் அபார சக்தியுமா நம்மகிட்ட எதையுமே வெளிக்காட்டாத எளிமையோடு அருளும் மகா புனித தெய்வமான ஸ்ரீ மகா பெரியவாள்கிட்ட நாம் கொள்கிற பக்தியும் ஸ்ரத்தையும் நமக்கெல்லாம் வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து சர்வ மங்களங்களோடும் சகல ஐஸ்வர்யங்களோடையும் நம்மளை காப்பாற்றுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர.